இந்த ஏழரை சனியினுடைய சுற்றுக்கள் வந்து 30 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படியே அது வந்து அந்த கிராஸ் பண்ணிட்டு போகக்கூடியது, குறுக்க வந்துட்டு போகும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஜாதகருடைய வயசில் வந்து குறுக்க வந்துட்டு போகக்கூடிய அந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் 25 வயசுக்கு முன்னால் இருந்தது அப்படின்னா அது முதல் சுற்று ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் சுற்று ஏழரை சனி இது லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 10, 11 கூட 12 வந்து உட்காரும் பொழுது அது விரயத்தை கொடுப்பான். அதுலேயும் வந்து 12 சனி வந்து உட்கார்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடியவனாகும். இது பாவகாதிபதியாக வந்து உட்காருவான். அந்த பாவகாதிபதியாக வந்து உட்காரும்போது ராவஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அமைப்பாக இருக்கும். கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் என்ன பண்ணுவான், 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம், அதாவது 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல உட்கார்றது அப்படிங்கிறது வந்து தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலுக்காக வேறு இடங்களுக்கு போய் சுற்றி அடையக்கூடிய அமைப்புகளெல்லாம் வந்து இந்த சனி வந்து 12ஆம் இடத்துல உட்காந்து செய்வான். இந்த மாதிரியான அமைப்பில் இந்த சனியினுடைய அமைப்பில் அந்த சுற்றுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுற்றுக்கள் வந்து 30 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த சனி கரெக்ட் இடத்துலேருந்து பழையபடி வந்து உட்காரார். அப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அமைப்பில் 25 வயசுக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த ஏழரை சனி கொஞ்சம் கடுமையான பாதிப்பை கொடுக்கும். மற்றபடி வந்து நமக்கு ஏழரை சனி வந்துச்சு அப்படின்றது வந்து அந்த பதற்றமோ ஒரு மாதிரி பதைப்பு அதில் ஒரு மனக்கவலை அப்படின்றது ஏழரை சனி எப்போ அப்படின்னு சொல்லி யாராவது பயப்படுத்தி விட்டுருந்தாங்கன்னா கூட பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. 25 வயசுக்கு முன்னால் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அது வந்து நமக்கு பாதிக்கும். எப்படி நம்ம குழந்தைங்க வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே ஏக ராசியாக இருக்காங்க, அல்லது 2 பேருமே பக்க ராசியாக இருக்காங்க அப்படின்னா ஏழரை சனி அப்படின்றது வந்து 20-25 வயசுக்கு முன்னால் இருக்கிறவங்க அப்படின்னா முதல் சுற்று அது வந்து மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மங்கு சனியினுடைய காலம் அப்படின்றது வந்து யாரையும், எந்த வசதி உள்ளவர்களையும், எந்த மாதிரியான திரகாத்திரமான சிந்தனை உள்ளவர்களையும் கொஞ்சம் உலுக்கி பார்க்கக்கூடியவன் அந்த சனி. அப்போது மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்காரக்கூடிய சனி அப்படின்றது வந்து 25 வயசுக்கு உள்ள உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் பாதிக்கும். படிப்பில் கல்யாண வயசில் இருந்தாங்க அப்படின்னா அந்த கல்யாணத்தில் வந்து தாமதத்தை கொடுப்பவன், தடையை தரமாட்டான், தாமதத்தை கொடுப்பவன். அதுலேயுமே அந்த கடைசியில் இந்த மேசத்தை தாண்டி ரிசர்வத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த கல்யாண வைபவம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, முதல் சுற்றாக இருந்தாலும். அப்போது அந்த படிப்பில் வந்து கொஞ்சம் சோட போகிறது, ஸ்கோர் மார்க் அதாவது ஸ்கோரை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறது, அது வந்து அவங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிக்கோளை கடுமையாக முயற்சித்து கடுமையான உழைப்பின் மூலமாக அவங்க அடையக்கூடிய ஒரு அமைப்பை தான் சனி வந்து அதை தாமதப்படுத்தி சீராக மெதுவாக நிதானமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த 25 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு. அப்போ எதில் பிரச்சனை பண்ணும், பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் முடக்கத்தை கொடுக்கும், கல்வியில் கொஞ்சம் முடக்கத்தை கொடுக்கும், உடல்நிலையில் கொஞ்சம் முடக்கத்தை கொடுக்கும், எண்ணிய எண்ணங்கள், அதாவது நம்ம ஏதாவது ஒரு நிறைய வந்து ஐடியா பண்ணி வச்சு